ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ நம்ம பேச போகிறது ஒரு தியேட்டிக்கலாக நம்ம பார்க்க போகிற ஒரு கான்செப்ட்டு கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னா அது பேலன்ஸ்டாக இருக்கிறது, தமிழில் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜெனரலாக எலக்ட்ரிக் கண்டக்டரை பற்றி பேசுகிறான். எலக்ட்ரிக் கண்டக்டர் ஹேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மொபைல் சார்ஜஸ். மொபைல் சார்ஜஸ்னால் மூவிங் சார்ஜஸ்னு அர்த்தம். விச் ஆர் ஃப்ரீ டு மூவ் இன் த மெட்டீரியலில் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கோம். அப்போ இன்னைய மெட்டாலிக் கண்டக்டர்னு வரும்போது தீஸ் மொபைல் சார்ஜஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் நாட் பவுண்ட் டு எனி ஆட்டம். எந்த ஆட்டமோடையும் பவுண்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ டேக் ஏ கண்டக்டர். நான் ஒரு கண்டக்டரை எடுத்துக்கிறேன். இங்கே நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஒரு ஆட்டமில் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேர் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 1 or 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது நியூக்ளியஸோட லூஸ்லி பைண்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ ரூம் டெம்பரேச்சர் நம்ம சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது ரூம் டெம்பரேச்சரே போதும். இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிரும்னா வெளியேறிடும். அப்போ ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியேறிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரான் இழந்த பிறகு இதுக்கு பேர் என்னது? பாசிட்டிவ் அயான். ஸோ இது மாதிரி தான் ஒரு கண்டக்டரில் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகுது. அப்போ அட் ரூம் டெம்பரேச்சரில் சம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லீவ் ஃப்ரம் த ஆட்டம்ஸ். They are free to moving in the conductor. So they are called mobile charges. And in the case of conductor, the mobile charges are electron. So electron loss பண்ணிருச்சுன்னா the atoms become positive charges. புரியுதா? ரைட். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ all conductors are neutral charge. இது எப்படி சார்? See, the mobile charges அப்படின்ட்டோம். They are free electrons. அப்போ they move random in all direction. எல்லா டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகும். ஸோ இந்த random motion they collide with each other. ஒன்னோட ஒன்று என்ன ஆகுதுன்னா மோதிக்கிறோம். அப்போ அந்த random motionல இப்போ 2 எலக்ட்ரான் இந்த சைடு மூவ் ஆகுதுன்னா 2 எலக்ட்ரான் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ 2 எலக்ட்ரான் டாப் டு பாட்டம் நோக்கி மூவ் ஆகுதுன்னா 2 எலக்ட்ரான் கீழேருந்து மேலே மூவ் ஆகும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும். அட் எனி பாயிண்ட் நோ ரிசல்டன்ட் மோஷன். ஸோ நோ நெட் கரண்ட். அப்போ நெட் கரண்ட்டோட வேல்யூ 0. ஐங்கிறது கரண்ட். நோ நெட் மோஷன். So we say that the conductor is in electrostatic equilibrium அப்படிங்கிற விஷயத்தை இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியமில் இந்த கண்டக்டர் இருக்கிறதுக்கு அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 எவரிவேர் இன்சைடு த கண்டக்டர். This is true regardless of whether the conductor is solid or hollow அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அப்படின்னு சொல்லுவோம். இஸ் 0 எங்கே? இன்சைடு த கண்டக்டர். சாலிட் ஆர் ஹாலோ அப்படின்னு சொல்கிறோம். கண்டக்டர் சாலிடாக இருக்கலாம்,
சாலிடுனா ஷார்ட் புட் எடுத்துக்கோங்க, இரும்பு குண்டு. ஹாலோனா ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, உள்ள எம்டி ஸ்பேஸ். அப்போ எப்படி இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைடு த கண்டக்டர், ஒரு கண்டக்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் இன்சைடில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும் அப்படிங்கிற ஜீரோ அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கான். Suppose the electric field is not zero inside the metal. அப்போ உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆகலை அப்படின்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, there will be a force on the mobile charge carrier. அப்போ இந்த இன்சைடு த கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆகலைன்னா அங்கே உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து உள்ளே வந்து எலக்ட்ரான் மூவிங் ஆகிட்டுருக்கும். அப்போ நெட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஜீரோன்னு வரும், விச் இஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் டு அவர் தியரி. நம்ம தியரிக்கு முரண்பட்டதாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ mobile charge carrier, due to this electric field, as a result there will be motion of the mobile charge which contradicts the conductors being electrostatic equilibrium. Thus electric field is zero everywhere inside the conductor. This can be explained by considering the following figure. இந்த படத்து மூலமாக அவன் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான்? இந்த படத்தில் பாருங்கள், நம்ம இங்கே வரைவோம். இப்போ ஒரு கண்டக்டர், அதில் ப்ளஸ் மைனஸ் சார்ஜஸ் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அனுப்புகிறேன். வெளியிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை உள்ளே பாஸ் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே எப்படி இருக்கும், ப்ளஸ் டூ மைனஸ் டைரெக்ஷனில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்புறமாக இது அனுப்புன எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. உள்ளே என்ன இருக்குது, ப்ளஸ் மைனஸ் சார்ஜஸ் இருக்குது அந்த படத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ எலக்ட்ரான் எப்பயுமே ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அண்டு it move and concentrate on the left side. Similarly, the positive charges are concentrate at the right side. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ உள்ள இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும் இன்சைடு த கண்டக்டர் ப்ளஸ் டூ மைனஸ். அப்போ இது வந்து இன்டர்னல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்னல் ஃபீல்டு இன்க்ரீசஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு தட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்டர்னல் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் ஸ்டேஜ் போத் ஆர் ஈக்குவல் அண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் தே கெட் கேன்சல் ஈச் அதர். ஸோ இட் ப்ரொடியூஸ் த நெட் field inside the conductor is zero. This takes place within the time interval of 10 power minus 16 second குள்ள நடந்து முடிஞ்சிடும். This happens almost instantaneously. உடனடியாக இது நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறத ஒரு எளிமையான ப்ரூஃப் மூலமாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறான்னா, நோ நெட் சார்ஜ் இன்சைடு த கண்டக்டர். த சார்ஜஸ் சுட் ரிசைட்ஸ் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். அப்போ செகண்ட் பாயிண்ட் இங்கே போட்டுருவோம். அப்போ உள்ள வந்து ஒரு கண்டக்டருக்குள்ளே எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவோ அதே மாதிரி நெட் சார்ஜ் இஸ் ஆல்சோ ஜீரோ. அப்போ சார்ஜ் எல்லாம் எங்கே சார் இருக்கும்? சார்ஜஸ் ஒன்லி ரிசைட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். அந்த மேல் பகுதியில் தான் காணப்படும், கண்டக்டருக்கு உள்பகுதியில் இருக்காது அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்டில் அழுத்தமாக சொல்கிறான்.
அதை நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா he explained by this figure. So we take an arbitrary shaped conductor, ஒரு ஒழுங்கற்ற வடிவம்னு அர்த்தம் ஆர்பிட்டரி ஷேப் அப்படின்னா. ஸோ ஒரு ஆர்பிட்ரி ஷேப்டு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ where inside the conductor net field is 0. If there is net field is 0, net flux is also 0. According to Gauss law, phi equal to q by epsilon r. If flux is 0, the net charge also 0 inside the conductor. If you keep a charge inside it, it readily move to the surface. அப்போ உள்ள ஒரு சார்ஜை நீ கொண்டு போய் வச்சாலும் அது உடனே எங்கே போகும்னா சர்ஃபேஸ்க்கு போயிடும். சார்ஜ் எல்லாமே அந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸில் தான் அது என்னாகும் அப்படின்னா அது ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்காது ஒரு கண்டக்டருக்குள்ளே அப்படிங்கிற விஷயத்த செகண்ட் பாயிண்டில் நம்மளுக்கு தெளிவாக காட்டியிருக்கான். மூணாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா the electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor. அப்போ தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்கு, இது ஒரு கண்டக்டர். இப்போ இன்சைடு பார்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஸோ சார்ஜஸ் ஒன்லி ரிசைட் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்ட்டோம். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டு த கண்டக்டர். அந்த கண்டக்டருடைய அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறோம். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் கொடுத்துருக்கான், ஒரு ஆர்பிட்டரி ஷேப்டு கண்டக்டர். இது கண்டக்டர். ஸோ சார்ஜஸ் ஒன்லி ரிசைட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கும். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு சம் டைரக்ஷன் இன்க்ளீன்டாக இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ இதை ரிசால்வ் பண்ணும்போது this is the parallel component and this one is perpendicular component அப்படின்னு புரியும். அப்போ இந்த parallel component என்ன பண்ணும்னா which is parallel to the surface, it gives force on the charges. ஸோ இந்த காம்பனண்ட் இந்த சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுத்தும். ஸோ as a result the charges are accelerated. சார்ஜ் என்ன ஆகும்னா ஆசலரேட்டட். ஆசலரேட் ஆயிடுச்சுன்னா த கண்டக்டர் இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம், ஈக்லிபிரியமில் இருக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இன்க்ளீன்டாக இருக்காது. இட் இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ, நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ சிக்மா பை எப்சிலான் நாட்ங்கிற அளவில் இருக்கும். அது எப்படி சார்? அதை இந்த படத்தில் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை நம்ம படித்த அந்த காஸ்லா அடிப்படையாக வச்சு இந்த படத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஒரு ஆர்பிட்டரி ஷேப்டு கண்டக்டர். ஸோ இதில் தான் உள்ளே இருக்கிற இந்த காசியன் சர்ஃபேஸில் என்ன வராது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வராது. இன்சைடு த கண்டக்டர் அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்கிறோம், நல்லா மனசில் ஏற்றிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இப்போ இந்த பகுதியில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு காசியன் சர்ஃபேஸ், ஒரு சிலிண்டர் வரைகிறேன். அதில் ஒரு பார்ட் நார்மல் டு த கண்டக்டர் இருக்குது, இன்னொரு பார்ட் எதுக்குள்ளே வந்துடுது, இன்சைடு த
கண்டக்டருக்குள்ளே வந்துடுது. ஓகேவா? அப்போ இந்த பார்ட்டில் வந்து ஃப்ளக்ஸு 0, அது ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ இந்த எட்ஜில் பார்க்குறேன், இந்த எட்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்வேஸ் நார்மல் டு த கண்டக்டர். சர்ஃபேஸோட கண்டக்டருக்கு பர்பண்டிகுலராக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இந்த ஏரியா வெக்டர், இது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு வச்சுக்கிடுவோம். ஏரியா வெக்டர் அதுவும் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். போத் ஆர் பேரலல். அப்போ தீட்டா 0. அப்போ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் வேல்யூ ஜஸ்ட்டு EA அப்படின்னு வந்துடும். ஸோ யூஸிங் காஸ் லா, phi equal to Q by epsilon naught. ஸோ இதில் இந்த சார்ஜஸ் எல்லாம் ப்ளஸ்ஸோ மைனஸோ all are reside on the surface. இந்த சர்ஃபேஸில் தான் இருக்கும். அப்போ வந்து the surface charge density சிக்மாங்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ surface charge density சிக்மா equal to charge per unit area. அப்போ Q equal to சிக்மா A அப்படின்னு வந்துடும். அப்போ ஃப்ளக்ஸ் என்னது EAவா? அப்போ Q என்னது சிக்மா A by epsilon naught. A get cancel, equal to sigma by epsilon naught. So at every point on the surface of the conductor, the electric field is normal to the surface and its magnitude is sigma by epsilon naught. அப்படிங்கிறத here we going to prove it. ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கானா? ரைட். அதில் என்ன சொல்லியிருக்கான்? வெக்டர் நோட்டேஷன் போட்டிருக்கான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் நோட்டேஷன், யூனிட் வெக்டர். சிக்மா கிரேட்டர் தேன் 0னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிசைட்ஸ் அவே, வெளிநோக்கி இருக்கும். சிக்மா லெஸ் தேன் 0, the electric field acting inward direction. அது இங்கே ஃபைனல் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. யூனிட் வெக்டர் அவுட்வர்ட் நார்மல் டு த சர்ஃபேஸ், சிக்மா லெஸ் தென் 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் இன்வர்ட்ஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு சொல்லிட்டேன். பட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது at everywhere inside or on the surface the electric potential has same value, ஒரே வேல்யூ தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல எழுதிக்கலாமா? 4th பாயிண்ட். ஸோ V is same, Vனா potential is same inside under the surface of the conductor. அப்போதான் அது ஈக்லிபிரியமில் இருக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டரி ஷேப்டு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ சார்ஜஸ் ஒன்லி ரிசைட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இந்த சார்ஜஸ் எல்லாம் இந்த சர்ஃபேஸில் மட்டும்தான் அது ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல ஹை பொட்டன்ஷியல், இந்த இடத்துல லோ பொட்டன்ஷியல், அப்படி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா we do some ஒர்க் பண்ணால் தான் அது மூவ் ஆகும். இப்போ வந்து ஆல் பாயிண்ட் அந்த சார்ஜஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கு வித்தவுட் டூயிங் எனி ஒர்க். ஸோ எந்த ஒர்க்கும் பண்ணாமல் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா there is no potential difference. All points are same potential. ஸோ கண்டக்டருடைய சர்ஃபேஸ் வந்து ஒரு ஈக்குவ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். வேர் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஹேவ் சேம் பொட்டன்ஷியல். எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே பொட்டன்ஷியலில் இருக்கிறதுனால அந்த சார்ஜ் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கும். அண்டு இன்சைடு ஆல்ரெடி சொல்லிட்டோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு சொல்லியாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ஈக்குவல் டு மைனஸ் dV by dx. If E is 0,
then dv by dx is also 0. அப்போ எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும்? ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். அப்போ dv by dx 0னா v is constant. So v is constant at everywhere. ஸோ அப்படின்னு சொல்கிறதோட இந்த தலைப்பை முடிச்சு காட்டுறா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அந்த கண்டக்டரில் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.